இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம் ஒவ்வொருவருக்கும் உடல் இயங்க உணவு மிக மிக அவசியம். நம்மில் சிலர் கிடைக்கின்ற எல்லாவற்றையும் சாப்பிட்டு உடலின் அழகை சீர்குலைத்துக் கொள்வதுடன் நோய்களையும் வரவழைத்துக் கொள்கின்றோம். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப உடலையும் ஆன்மீகத்தையும் வளர்க்க சத்துள்ள உணவு வகைகளை சரியான விகிதத்தில், சரியான நேரத்தில், சரியான இடத்தில் உண்ணுவதே பயனுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று வெறுமனே சொல்லவில்லை. ஆன்மீகத்தை வளர்க்கும் அஸ்திவாரங்களாக இருப்பவை சாத்வீக உணவு. இவை மனித மனங்களில் மன அமைதியையும் மன நிறைவையும் சாந்தமான குணத்தையும் தரவல்லது. மனதிற்கு சக்தியாக மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலையும் ஆதங்கங்களையும் வெளிக்கொணரக்கூடிய சக்தி சாத்வீக உணவிற்கு உண்டு. இத்தகைய உணவுதான் ஆன்மீகத்தை வளர்க்கும் என்பதை புரிந்து கொள்வோம். துன்பத்தால் துவளுகின்ற மனங்களின் கண்ணீரை துடைத்து சோர்வையும் சோம்பலையும் வேரோடு அழித்து நலமோடு வாழ வழி செய்யும் சத்துள்ள உணவுகளை உண்டு நலமாய் வாழ நம்மை பயிற்றுவிப்போம். ஆன்மீக நெறியில் வாழ்ந்த முனிவர்களும் ரிஷிகளும் சாத்வீக உணவையே பழக்கமாக்கி கொண்டிருந்தார்கள் என்பது நாம் அறிந்ததே. எளிதில் சீரணிக்கக்கூடியதும் உடலில் உள்ள கொழுப்பு, சர்க்கரை சத்துக்களை சரி விகிதத்தில் பாதுகாப்பதுமான சாத்வீக உணவினால் உடலின் சமநிலை காக்கப்படுகிறது. கோபம், பகைமை, வெறுப்பு போன்ற உணர்ச்சி கொந்தளிப்புகள் தணிக்கப்படுவதால் உடலும் மனமும் சாந்தமடைகிறது. இவ்வுணவு உடல் பருமனை குறைத்து உடல் ஆரோக்கியத்தையும் தியானிக்கும் மனநிலையையும் உருவாக்குகிறது. தேவையற்ற சிந்தனைகளை, தவறான மனநிலைகளை களையவும் உதவியாக இருக்கிறது. சாத்வீக உணவு புது பொலிவையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துகிறது. ஒரு பானையில் தானியத்தை அளவிற்கு அதிகமாக திணித்தால் பானை உடையும், தானியமும் வேகாது. அதே போலத்தான் அளவிற்கு அதிகமாக உணவு உண்டாலும் வயிற்று வலி உண்டாகும். இன்னும் சொல்ல போனால் பல சமயங்களில் நமக்கு பிடிக்காத உணவுகள் என்று சிலவற்றை ஒதுக்கி வைத்து அதனை வீணடிக்கிறோம். நம்மிடமுள்ள உணவுகளை குப்பைகளில் போடுவதை தவிர்த்து அதனை பிறரோடு பகிரும் நல்ல குணத்தை நம் வசமாக்கிக் கொண்டு நிறைவான மகிழ்ச்சியை பெற்று வாழ்வோம். ஒரு கிராமத்து கோவிலில் அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்போது ஒருவர் குருவானவரிடம் வந்து, இந்த அன்னதானத்தினால் இறைவன் மகிழ்வாரா என்று கேட்டார். அதற்கு அந்த குருவானவர், அங்கு ஒரு தாயானவள் தனது பிள்ளைக்கு சோறு ஊட்ட அங்குமிங்கும் ஓடி ஓடி ஒவ்வொரு வாயாக ஊட்டிக் கொண்டிருந்ததை காண்பித்தார். அந்த குழந்தை தாய் வைத்திருந்த அன்ன பாத்திரத்திலிருந்து தனது கையால் ஒரு சிறிது சோற்றை எடுத்து அப்போது அந்த தாய்க்கு ஊட்டியது. இந்த நிகழ்வை காண்பித்த குருவானவர், பார்த்தீர்களா, குழந்தைக்கு உணவூட்டுகிறாள் தாய், தாய்க்கு உணவூட்டுகிறது குழந்தை. இது போலத்தான் நாம் ஏழைகளுக்கு உணவு ஊட்டும் போது இறைவன் நமக்கு ஒரு தாயை போல உணவூட்டி மகிழ்வார் என்றாராம். நாமும் நம்மிடமுள்ள சத்தான உணவை உண்டு அதனை மற்றவர்களோடு பகிரும் பழக்கத்தை நமதாக்கிக் கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் சத்தான உணவுகளை உண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாய் ஈராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா? ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் பல சமயங்களில் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டு
அவருடைய அன்பிலிருந்து நாம் பிரிந்து சென்றிருப்போம். அத்தகைய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் மொழியே, அன்பும் அடியார்க்கு அருளும் மரணே, எல்லையில்லா வல்லமையுள்ளவா, உடலே நல்ல துயிலால் களைப்பையாற்றுக. ரத்தம் நீட்ட மக்கள் தீய வழிக்கு திரும்பி விடாமல் ஆயர் நீரை அன்புடன் காத்த தீயவன் அரசை தொலைக்கழித்தீரே. வியத்து களைத்த எமக்கு நீரே, தயவாய் துயிலுற நேரம் தந்தே, தளர்ந்த உடலிடம் பெறவே உறங்கினோம். உளமோ மயக்கம் தவித்துமை உணர்க. இறப்பை வென்று உயிர்த்த இயேசுவே, சிறப்பார் மாட்சி உமக்கென்றென்றும். பிறப்பில்
நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்குவும் அடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துன்புறுத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகுழி செல்வோருள் ஒருவராகி விடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 105, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 9 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அது மட்டுமன்று, இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்குச் சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்குச் சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமன்றோ என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தினர். அவரும் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்களுடைய கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோன்றியுள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் ஆண்டவரின் உடனிருப்பை உணர்ந்து அவரின் அனுபவத்தை பெற்று வாழவும் இறையரசு பணியை நமதாக்கிடவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது
எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 8 புனித ஜூலி பில்லியார்ட். பிரான்ஸ் நாட்டிலுள்ள குவில்லி என்ற இடத்தில் கிபி 1751 ஆண்டு ஜூலை 12ஆம் நாள் பிறந்தார் ஜூலி பில்லியார்ட். இறைபக்தியிலும் கல்வி கற்பதிலும் சிறந்து விளங்கிய ஜூலி பில்லியார்ட் தன் 9வது வயதில் நற்கருணை ஆண்டவரை சுவைக்கும் பாக்கியம் பெற்றார். தன் தந்தையின் மீது காழ்ப்புணர்வு கொண்ட ஒருவரின் துப்பாக்கி குண்டு ஜூலி பில்லியார்ட்டின் உடல் பகுதியினை துளைக்க ஜூலி நடக்க இயலாமல் படுத்த படுக்கையானார். படுக்கையிலும் ஜெபத்தில் நிறைந்திருந்த இவருக்கு ஆண்டவர் இயேசு காட்சி அளித்தார். அக்காட்சியில் துறவற ஆடை அணிந்த அருட்சகோதரிகள் ஆண்டவரை சூழ்ந்திருக்க தானும் அருட்சகோதரியாக ஆர்வம் கொண்டார். சுமார் 30 ஆண்டுகள் படுக்கையில் இருந்த ஜூலி பில்லியார்ட் தன் 53வது வயதில் தனது தோழியான பிரான்காய்சே ஃபிலிங் தெ போர்டனுடன் இணைந்து கிபி 1803 ஆண்டு புதிய சபையினை தோற்றுவித்தார்.
கிபி 1805 தன் தோழியுடன் சேர்ந்து நித்திய வார்த்தைப்பாட்டினை அளித்த இவர் பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக பெல்ஜியத்திற்கு இடம்பெயர்ந்து அந்நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். கைவிடப்பட்டவர்களுக்கு ஆதரவு தந்து ஏழை இளம் பெண்களுக்கு கல்வி புகட்டிய அருட்சகோதரி ஜூலி பில்லியார்ட் உடல் நலிவுற்று கிபி 1816 ஏப்ரல் 8 விண்ணகமடைந்தார். வாழ்வில் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அளித்து இறைப்பணிகளைச் செய்த ஜூலி பில்லியார்ட்டினை திருத்தந்தை 6ஆம் பவுல் கிபி 1969 ஜூலை 22 புனிதராக உயர்த்தி ஏழைகள் மற்றும் உடல் நலமற்றோருக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜூலி பில்லியார்ட்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மருத்துவத் துறையினால் கைவிடப்பட்ட நோயாளிகளை இறைவன் பாதுகாத்து நலமருள வேண்டும் என்று ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் கருணை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இன்றைய நாளில் எத்தனை விதமான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். அவரை புகழ்வோம், அவருக்கு ஆராதனை செய்வோம். அன்பர்களே, இன்றைய தினத்திலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்காய் நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என் சகோதரனை சகோதரி எண்ணி பார்க்கிறோம். தாய் நாட்டை விட்டு, தாய் மண்ணை விட்டு பலவிதமான காரணங்களுக்காக வாழ்க்கையை தேடி, வளங்களை தேடி, உறவுகளை தேடி, ஏன் விடுதலையை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் புலம்பெயர்ந்த தமிழ் இனத்திற்காக, எம் சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எகிப்து மண்ணிலே அடிமைகளாய் கிடந்த உம் மக்களை நீர் தேடி சென்று அவர்களுக்கு விடுதலையை நீர் கொடுத்தீரே. ஆம் ஆண்டவரே, எம் சகோதரனுக்காக, சகோதரிக்காக, தன் தாய் நாட்டை இழந்து வாழ்கின்ற இவர்களுக்காய் நீர் விடுதலையை நீர் பெற்றுத்தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் வாழ்கின்ற நாட்டிலே, அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாய் இரும். நீர் இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என் சகோதர சகோதரிகளுக்காய் பரிந்து பேசும்படியாய் உம்மை கெஞ்சி கேட்கிறோம். அம்மா, இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடை கண் பாரே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவி கருணையின் உருவே.
தாய்மையின் கனிவே இனிமையின் அன்னை மரியா போற்றி.